வணக்கம். வணக்கம். உள்துறை அமைச்சர் மதுரை பயணத்தில் திமுகவை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கு உடனே ராஜா அவர்கள் பதிலடி. டூஜி ராஜா. இன்னொரு பக்கம் அவங்க மட்டும் இல்லை, அதிமுக கூட்டணி ஆட்சி சொன்ன உடனே அதிமுகவோட பாலாஜி அவரும் ராஜேந்திர அவர் என்னதான் நடக்குது புரியல. ஆக்சுவலாக இது என்னன்னா, எனக்கு என்ன புரியல அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. அது ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காரு. 20 நிமிஷத்தில் அவர் பேசுகிற முக்கியமான விஷயத்தை எந்த செய்தி ஊடகங்களும் பெருசாக எடுத்து போடவே இல்லை. அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் திமுகவுக்கு எது வசதியோ அதை மட்டும் போட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ராசா வேகமாக அது பதில் சொல்லியிருக்காரு. அந்த குறிப்பிட்ட அமித்ஷா அவர்களுடைய அந்த பேச்சில் அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னா, நியூட்ரிஷன் கிட் ஒரு 400 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. பச்சை குழந்தைக்கு கொடுக்குற கிட்டில் போய் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க. சாதாரண ஏழை மக்கள், அந்த ஏழை மக்களோட குழந்தைய வயிற்றில் அடிச்சிருக்கேன்றார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது வெளியே வரவே இல்லை. ஒரு உள்துறை அமைச்சர் இங்கே பேசுகிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு மக்கள் நலன் சார்ந்து எடுத்து அதை பொதுவையில் கொண்டு வர செய்தி ஊடகங்கள் முயற்சிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன், டாஸ்மாக் கடையை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் மூலமாக சுமார் 39,000 கோடி ஊழல். இந்த 39,000 கோடி இருந்தால் சுமார் 40,000த்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் உங்களுக்கு கூடுதலாக ஒரு பள்ளிக்கூடத்தையும் வைக்க முடியலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எவனா கேட்டுக்குமா இல்லையா? அது முக்கியமான கருத்தா இல்லையா? ஒரு உள்துறை அமைச்சர் இந்த விஷயத்த சொல்கிறாரு. இங்கே செய்தி ஊடகங்கள் அதெல்லாம் விட்டுட்டு திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நிறைவேற்றலைன்னு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு வேகமாக ராசா அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வரீங்களா, பதிலுக்கு பதில் மேடையில் பேசுவோமா? 2 பேரையும் கூப்பிட்றாரு. மோடிவா அமித்ஷா? இதுக்கு மோடி அமித்ஷா ஊரில் நாங்கள் இருக்கோம். மக்கள் சார்பாக நான் கேள்வி கேட்குறேன். ராசா வேறு ஆண்டி முத்துராஜா அந்த ஆளை கேட்குறேன், என்ன வாக்குறுதி நீ நிறைவேற்றினேன்? நான் முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கிறேன்? நீர் மேலாண்மை. ஓகே, நீர் மேலாண்மையோ தண்ணீரோ ஏதோ ஒன்று. சென்னையில் மழை தண்ணி வடிவில் ஆரம்பித்து நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் மிக முக்கியமான சிலது இருக்குது. நான் குறிப்பிட்ட சில திட்டங்களை எடுத்து சொல்கிறேங்க. அவங்களுடைய வாக்குறுதிகள் மொத்தம் 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகள் மிக முக்கியமானது. அந்த வாக்குறுதியில் ஏகப்பட்ட ஆறுகளை இணைக்கிறதாகவும் ஆறுகளை தூர்வாரதாக சொல்லியிருந்தார். எடுத்துக்காட்டு காவேரி குண்டாறு. இந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டமும் ஒன்று. இந்த இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துறது மூலமாக தென் தமிழகம் முழுவதுமாக காவேரி நீரை கொண்டு வந்து சேர்ப்போம், அந்த விவசாயத்தை காப்போண்டாங்க. இந்த திட்டத்துக்கு இவங்க எடுத்து வச்ச அடிக்கல் இருக்குல்ல, ஜீரோ. எங்க ராசா போய் சொல்லுங்க. இந்த காவேரி நீர் சேர்ப்போம், அதுக்காக போய் சொல்லுங்களா? இந்த 6 இணைப்புன்னு அது எல்லாமே ஃப்ராடு தான். அது பொள்ளாச்சியில் ஆரம்பிச்சு எல்லா போட்டு பேசினா வச்சுக்கோங்க. இது இன்னொரு பக்கம் கடலூரில் ஆரம்பிச்சு குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள், சின்ன துறைமுகங்கள் இருக்கும். அது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கும். அது எல்லாமே முகத்துவாரங்களை அதிகப்படுத்த உண்டானது. அதுவும் கிடையாது. ஏன்னு சொல்றீங்க? அது ஏன்னா இப்போ நீங்கள் அடையாறு போய் சேருது இல்லையா? இந்த அடையாறு சேர்ந்து அதோட முகத்துவாரத்தை நீங்கள் அதிகப்படுத்துறது மூலமாக நீர்வழி போக்குவரத்தை உருவாக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சொல்லி ஊரை ஏமாத்தினா கவர்மெண்ட் ராசா போய் சொல்லுங்க. அதுக்கடுத்து அப்படின்னா இந்த நீர்வழி போக்குவரத்து இருக்குல்ல, அதை சேர்க்கிறதா சொல்கிறேன். ஈஸியாக இருக்குல்ல, கிழக்கு கடற்கரை சாலை, இதையே நான் குமரி வரைக்கும் கொண்டு போகண்டாங்க. இருக்கிற சாலையை ஒழுங்காக போடலை. அவங்க வர வரைக்கும் சும்மா இருந்துச்சு. தோண்டி போடுறேன். நீங்கள் என்ன பாருங்க, இவங்க என்ன சொல்ல, நாங்கள் குமரி வரைக்கும் நீட்டி கொண்டு போகண்டாங்க. நீட்டி முழந்தாயில தவிர இதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஜீரோ. இருக்கிறத கெடுத்தானுங்க. ஆண்டி முத்துராஜா முடிஞ்சா பதில் சொல்லுங்க. அதுக்கடுத்து நிலத்தடி நீரை பெப்சி கோகோ கோலா, அந்த இதில் அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. நிலத்தடி நீரை பெப்சி கோகோ கோலா எடுத்துடுறாங்க. நான் தடுத்து நிறுத்தோம். எனக்கு தெரிஞ்சு நீ வந்ததுமே இவர் யார், இவங்களுடைய துறைமுருகன் இருக்கார்ல, இவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் அந்த வேலூர் பகுதியில், பண்ருட்டி வேலூர் பகுதியில் நிலத்து நீரை அள்ளி அள்ளி குடிச்சானுங்க. ஒரு பகுதியில் 4 போர் போலான்னா 40 போர் போட்டு எடுத்து தண்ணியை நான் தண்ணிக்கான போறேன்ற வித்து தள்ளானுங்க. இதில் 20 இடங்களை சீல் வச்சிருக்காங்க. இதுக்கு ஆண்டி முத்துராஜா பதில் சொல்லுங்க. நிலத்தடி நீர் திருநவனே இருந்தாடா, ஆனால் பாதுகாக்கிறதுக்கு வந்தவன். நீ சொன்னதை செஞ்சியா? அதுக்கப்புறம் எல்லா ஆறுகளுடைய கரை ஓரங்களுக்கு அதெல்லாம் நான் சமப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்துவோண்டாங்க. இது எல்லாமே ஃபண்டு ஒதுக்குது மத்திய அரசு. இவங்க ஒதுக்கி 10 பைசா செலவழிக்கல. ஒதுக்குற நிதியை காட்டையே தான் போட்டாங்க. ஆண்டி முத்துராஜா பதில் சொல்றீடிய வாக்குறுதி நீ என்ன கொடுத்த, என்ன நிறைவேற்ற அரசு இருக்க, இதோட நீரை விடலாம். ஏன்னா எல்லா பேரும் போன வச்சுக்க, அடுத்து மீனவர்கள்ட்ட போவீங்க கடை. அதுக்கடுத்தது மின்சாரம். மின்சாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்களே சொல்லுங்க. எல்லா பேருக்கும் தெரியும், தெரியாத விஷயம் சேர்த்துறோம். எல்லா பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, எல்லா பேருக்குமே மாதம் நாங்கள் மின்சார கணக்கு எடுத்துருவோம். சொன்னாங்களா இல்லையா? 2 மாதத்துக்கு ஒரு கூட எடுக்கிறது மூலமாக அந்த யூனிட்டோட அளவு அதிகமாகும். நீங்கள் 500 யூனிட் பயன்படுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 250 யூனிட் தான் வருவீங்க. அந்த லிமிட் தாண்ட மாட்டீங்க. எனவே உங்களுக்கு
அந்த டாரிஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 ரூபா நீங்கள் செலவாகுது, 3000 செலவாகுதுன்னு வச்சுக்குவேன். நீங்கள் ஒவ்வொரு மாதம் கரண்ட் பில்லை கட்டிடுவேன், என்னையில 2 மாதத்துக்கு ஒரு வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்குவேன், அது 500 ரூபா வராது. இவங்க நான் 2 மாதத்துக்கு சேர்க்கறதுனால தான் நமக்கு பில்லு கூட வருது. ஒவ்வொரு மாதமும் பில்லை கட்ட தயார், கரண்ட் பில்லை கட்ட தயார் மக்கள் சொல்கிறாங்க. அந்த வாக்குறுதியை நீ கொடுத்த வந்து செயலாக்கம் பண்ணுறதுக்கு எதாவது நடவடிக்கை எடுத்தியா? கிடையாது. எனவே இவங்க மின்சாரத்தோட பில்லை குறைப்பான்னு நினச்சாங்க. அதுதான் நீ வாக்குறுதி கொடுத்து ஆசை கட்டுறது. ஆனால் நடந்தது என்ன? கொடுக்காத வாக்குறுதி நான் ஒன்று சொல்கிறேன், கரண்ட் பில் ட்ரிபிள் ஆக்கிட்டாங்க. ட்ரிபிள் ஆகிட்டாங்க. அதோட இன்னொரு வாக்குறுதி நான் சொல்ல கேளுங்க. அது என்ன அப்படின்னா நெசவாளர் கூட்டமைப்புன்னு ஒன்று. அந்த நெசவாளர் யார்? நெசவாளர் கூட்டமைப்புக்கு 200 யூனிட் இருக்கிறது 300 யூனிட்டாக மாற்றுறேன், 300 யூனிட்டுக்கு மேலே சில விஷயங்கள் செய்கிறேன், அது இதுன்னு ஏகப்பட்ட வாக்குறுதி. அது செஞ்சியா? அதுவும் செய்யவே இல்லை. ஆனால் இன்னும் நம்ம சொல்ல மறந்துட்டோம், பெண்களுக்கு வந்து பேருந்து இலவசம். அது சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க. அந்த பேருந்து நிலைமை அத்தாடி அது ஏறி போயிட்டாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலே காசு கொடுத்து கூட போகிற நல்ல பஸ்ஸை விடுறா அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இல்லை இது விஷயம் என்ன கேளுங்க, இது ஒன்று செஞ்சுட்டு ஊருக்குள்ளே இவங்க போட்ட விளம்பரம் பாருங்க, அதுக்கு செலவு பண்ண தொகையை விட இவங்க விளம்பரம் பண்ண அதிகம். ஆனால் இவங்க என்ன சொல்லி வந்தாங்க அப்படின்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இல்லைன்னா கட்டுமான பணி செய்கிறவங்க, விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டிரைவர், அதுக்கப்புறம் கிளீனர்ஸ் இருப்பாங்க, இவங்க சாலையோர பணியாளர்கள், அப்புறம் தையல் அதாவது டெய்லர் இருப்பாங்களே அவங்க, அதுக்கப்புறம் கைவினை பொருள்கள் அதை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் காலனி செய்பவர், இப்படின்னு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் இங்கே 70% பேர். அவங்களோட உழைப்பில் தான் தமிழ்நாடு இருக்கு. அவங்க எல்லா பேருக்கும் மாதம் உங்களுக்கு உரிய உதவித்தொகை வந்து சேர்ந்தாங்க. எப்படி 1000 2000 மாதம் வந்து சேர்ந்தாங்க. செஞ்சையா? பஸ்ஸை விட்டு நீ இதை ஃபுல்லாக மறைச்சிட்டான். இவன் பஸ்ஸை விட்டதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பிங்க் கலர் போட்டு அது வித்தாங்க பாருங்க. அதுக்கு காரணமே இதையெல்லாம் சொல்லியிருக்கோம், அதை செஞ்சு சொல்லி இதெல்லாம் மறைச்சிடலாம். இது இவங்க செஞ்சிருந்தா நான் பாராட்டுவேன். இது ஒன்றுமே செய்யலைன்ற விட இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களை தொழில் முனைவர்கள் இருப்பாங்க. அது கொரோனா டைத்தில் 2 வருஷம் பயங்கர அடி. நாங்கள் வந்ததும் உங்கள் தொழிலை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் 25,000 சொல்லிட்டாங்க. எங்கே கொடுத்தேன்? எதுவுமே கிடையாது. இவங்க கொடுத்தது எல்லாமே நடிகைகளுக்கு 35 லட்சம் ரூபாய்க்கு பேக் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு. இது லீலா பேலஸ் தான் வச்சு இவ்வளவுதான் தவிர அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சுமார் 79 1.5 கோடி பேர் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? ஒண்ணுமே கிடையாது. அடுத்த டிபார்ட்மெண்ட் கேளுங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கன்னு சொன்னாங்க. இருக்கிறதே நிப்பாட்டுறது மிச்சம். ஒழுங்கா மிதிவண்டியே கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் மாணவர்கள் நிலைமை, இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கு இவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இளைஞர்கள் விஷயத்துல இவங்க 3,50,000 கவர்மெண்ட் ஜாப் இருக்குல்ல அந்த இடங்களை ஃபில் பண்ணுவாங்க. அதனால குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இந்த எக்ஸாம் ரொம்ப பெரிய ப்ரிப்பரேஷன் நடந்துச்சு. பெரிய லெவல் இதுக்காக தயாராகக்கூடிய மாணவருடைய பட்டியல் அதிகம். இளைஞரோட பட்டியல் உட்காந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் படிக்கிறாங்க. அவங்க எல்லா பேருக்கும் இவங்க என்ன நம்பிக்கை உருவாக்குனாங்க அப்படின்னா, திமுக ஆட்சி வந்து வச்சுக்கோ நிறைய அரசு ஊழியர் கிடைக்கும்பா, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்பா, அது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குன்னு ஒரு புரளை கிளப்பி விட்டாங்க. வந்து செஞ்சிய 3 லட்சம் வேலையாளர்கள், அதாவது 3 லட்சம் அரசு பணியை நிரப்புறேன்னு சொன்னேன். ஒன்றும் கூட கிடையாது. அது எல்லாமே இளைஞர்கள் கொடுப்பேன். அதோட இன்னொரு வாக்குறுதி கொடுத்தான், ஊரை ஏமாத்துறது. இது மட்டும் பத்தாது. போன வாக்குறுதி மாதிரி இவங்க ஆசையை தூண்டி விட எதுவுமே முடியாது. என்ன அப்படின்னா, அரசு வேலை இல்லாத முதல் பட்டதாரி இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்களே, அதில் அந்த பட்டதாரிகளுக்கு அரசு வேலை கொடுக்குறதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பேன்டாங்க. அதுவும் செய்யலை. நீங்கள் எவ்வளோ தாண்டா ஏமாத்துவீங்க? ஆண்டிமுத்துராஜா, நீ எப்படி நாட்டை ஏமாத்துறேன்றது தெரியும். அதோட உன் கட்சி எப்படி ஊரை ஏமாத்திட்டு நான் சொல்கிறேன். நீ எதுக்கு அமித்ஷா கூப்பிட்ற? உள்ளூர்காரன் நான் இருக்கட்டா, மேடையை போடுன்றேன், நான் வரேன்றேன். இப்போ நீங்கள் வந்து அவங்க சொல்லிட்டு செய்யலைன்னு சொல்கிறீங்க. சொல்லாத நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து வரி. உதாரணத்துக்கு என் வீட்டிலே சொல்கிறேன், 3,500 ரூபா கட்டிட்டு இருந்தோம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோ தெரியுமா? 19,000 ரூபா கட்டுறோம். எத்தனை சதவீதம் நீங்கள் சொல்லுவீங்க? இது ஒரு 15%, 20%, இல்லை 30% கூட்டேன். 300% எவ்வளோ கூட்டுவானா? கூட்டிட்டு வெக்கமெல்லாம் உட்காந்துருக்கிற நான் கேட்குறேன். எல்லா கார்பரேஷன் தான் நிலைமை. எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு இவங்க வந்து சொன்னது என்ன, நேருக்கு மாறாக வேற ஒரு விஷயம் சொன்னாங்க. எப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் அவர் சொத்து வரியை கூட்டிட்டான்னு சொல்லிட்டு இதே அவங்க போராட்டம் நடத்தினாங்க. தொடப்பிடிச்சாரு. இவங்க போராட்டம் நடத்திட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அதையும் 300 மடங்கு கூட்டி விட்டு எல்லா மீடியாவும் வாய அமைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆட்சியில் நல்லா பொழைச்சது நயன்தரா மட்டும்தான். இப்போ அரசு ஊழியர்கள் முக்கியமாக அவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க, அவங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றி அவங்களுக்கே நிறைய சொன்னாங்க. எல்லாருக்கும் பொங்கல் தான் வச்சாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல அதை அமலுக்கு கொண்டு வந்துட்டியா? டிஎன்இபியில் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோ மன அழுத்தத்தோடு விளக்குறாங்க. அதில் வேலையாளர் நிரப்பவே இல்லை. 35% அளவுக்கு வேலையாளர் நிரப்பாமல் பெரிய அளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த கவர்மெண்டோட லட்சணம். அவங்களுடைய பணி செய்யாமல் இல்லாமல் கிடையாது. இந்த கவர்மெண்ட்டு இந்த நிலக்கரியில் ஆரம்பித்து எல்லாரும் பண்ண ஊழலில் இன்னும் அதுக்கு சமம் அதிகமாகிடுச்சு. எனக்கு டிஎன்இபி தான்
இந்த உலகத்தில் அதிகப்படியான ப்ரெஷரை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பாதி பேர் வேலையை விட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு உயிர் நல்லா மிச்சம். எனக்கு கேட்டீங்கன்னா அரசு வேலை அதில் ஒட்டிக்கிறது வேஸ்ட்டு. அந்த அளவுக்கு இந்த துறையை கெடுத்து குடிச்சதாக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய கோர் எதுவுமே செய்யலை அப்படின்னு, தேர்தல் அறிக்கை எதுவுமே செய்யலைன்னு சொல்றீங்க. இப்போ அமித்ஷா எவ்வளோ பேசுகிறாருல்ல, முதல்ல ஃபண்டு கொடுக்கணும்ல. உதயநிதி கேட்குறாருல, உங்கள் அப்பா வீட்டு காசார், அந்த மாதிரி ஃபண்டே கொடுக்காம அவங்க எப்படி செய்வாங்க எல்லாத்தையும்? அப்போ நானும் எங்கள் அப்பா வாங்கிப்பேன், உங்கள் தாத்தனை பேசுவேன், என்ன ஆகும்? அசிங்கமாக கேள்வி இருக்கும். ஏன்னா மரியாதை பேசுகிற அவசியம், சென்சாரோட பேசணும். சரியா? இதுக்கு அமித்ஷா அவர்கள் அந்த மேடையிலே பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதையும் யாருமே சொல்லவே இல்லை. அதுவும் போன ஆட்சியில் மன்மோகன் கவர்மெண்ட்டோடைய ஒட்டுமொத்த 10 ஆண்டுகளில் 1,53,000 கோடி கொடுத்துருந்தாங்க தமிழகத்துக்கு. ஆனால் இந்த கடந்த 10 வருஷத்தில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் 6,80,000 கோடி. அப்பா, ஏறக்குறைய உங்களுக்கு 6 மடங்கு அதிகமாக ஃபண்டை ஒதுக்குனது இந்த ஆட்சி தான், போன ஆட்சி கிடையாது. அதோடு சேர்த்து அவர் என்ன தெளிவாக சொல்கிறார் அப்படின்னா, நாட்டுடைய வளர்ச்சி 4 ட்ரில்லியன் அளவுக்கு கொண்டு போனதில் மட்டும் கிடையாது, அதே அளவுக்கு ஒவ்வொரு மாநிலோட வளர்ச்சியும் உறுதி செஞ்சுருக்கோம். தமிழகத்துக்கு இவ்வளோ பெரிய நிதியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூடுதல் ஒன்று சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, சாலை மேம்பாட்டுக்கு சுமார் 63,000 கோடி ஒதுக்கணுன்றாங்க. இது 5 வருஷத்தில் வந்து எங்கேயாவது 4 வழி சாலை உருப்படியாக போட்டுருக்காங்க. நேஷனல் ஹைவேல நல்லா இருக்கு, ஸ்டேட் ஹைவேல வச்சுக்கவேன் இருக்கிற சைஸ் குறைஞ்சிருச்சு இவங்க வந்ததுக்கப்புறம். ஓகே, கட்டுமான பணிக்காக சுமார் 17,000 கோடி ஒதுக்கணுன்றாரு அவர். யாரு நேரடியாக கொடுத்துருக்காங்க. அது மத்திய அரசோட தலையீடே கிடையாது, நேரடியாக அந்த ஃபண்டை கொடுத்தாச்சு. 17,000 கோடி ஒதுக்கி கட்டுமான பணிகளை பாருங்கன்னா, இவங்க பார்த்த வேலை என்ன தெரியுமா? வேற கிடையாது. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இல்லையா, அதில் எல்லாரும் ஒதுக்கியிருக்காங்க. இங்கே இந்த நீலாங்கரை பகுதியில் இந்த எம்ஜிஆர் சாலை, அதுக்கப்புறம் இந்த பாலவாக்கம் பகுதியில் இந்த ஏரியாவில் பாருங்களேன், எல்லாம் துண்டிச்சு தனித்தனியாக தீவாக இருக்குது. இதில் ஒரு தெருவில் 500 குடும்பம் இருக்குது ஒரு ஏரியாவில். 500 பேர் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பேரை கொண்டு நீங்கள் வேலை வைப்பீங்க? ஒரு சாதாரண வீடுக்கு எத்தனை பேர் ஒரு நாளைக்கு வேலை வைப்பாங்க? 20-30 பேர் வேலை வைப்பாங்க. அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு 4 பேர் வளர்த்துருக்கேன். ஏன்னா இந்த லட்சத்தில் வளர்த்துருக்கேன். ஆனால் 70-40 பேர் எழுதியிருக்கேன். யாரு? வேற யாரும் கிடையாது, சேகர் பாபு தான். ஊரை சுற்றி கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஏன்னா கொடுத்த காசை மத்திய அரசு வாங்கின காசை செலவழிக்கிறானா, வாங்கின காசுக்கு கணக்கு எழுதி அதை திருடுறது எப்படி? அடுத்து மழைக்காலம் 2 மாசத்துல வந்துடும், அதுக்கு 4,000 கோடி மழை நீர் வடிகால். ஆமாம், அதையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. அது ரெடியெல்லாம் ஆகலை. இப்போதைக்கு நிலைமை வச்சுக்கவே இந்த மலைக்கே தண்ணி கிடையாது. நீர் மேலே பாயை கிழிச்சிட்டு பேசுனாங்க. 1 மீட்டர் மழை கூட கிடையாது. அதுக்கு எல்லா பக்கமும் ஆட்டோ கவுருது, பைக்காரங்க உள்ளே விழுகிறான், எல்லா பக்கமும் தோண்டி போட்டிருக்காங்க. இன்னும் திருந்தின பாடல. இந்த லட்சத்தில் இவங்க வேளாத்துட்டு 1000 பேர் இறங்கி வேலை வாங்குற இடத்துல 4 பேர் வச்சு வேளாத்துருக்கேன். கூச்சமே இல்லாமல் 4 மாசமா அதை தோண்டி போட்டு காணாம போயிடுறாங்க. இவங்க சொல்றாங்க நிதி ஒதுக்கல. ஒதுக்குற நிதியை ஒழுங்காக செலவழிக்க துப்பு இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு. இவங்க பேசுறாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, ஏர்போர்ட்டுக்கு சும்மா 3,500 கோடி. இது எல்லாமே மாநிலத்துடைய கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு. இப்படியே விட்டுட்டு அப்படியே ஹைதராபாத் போங்க. கடந்த 10 வருஷம் அது எப்படி வளர்ந்துச்சு, இங்கே எப்படி பாருங்க. ஜெயலலிதா கருணாநிதி அவருடைய மறைவுக்கு அப்புறம் பெரிய பின்தங்க ஆரம்பிச்சது அரசியல் ரீதியாக. திமுக வந்து உட்காங்க கள்ள தூக்கி போடமா இருந்துச்சு. இறுதியாக ஒரே ஒரு கதை ஒன்று, யாரு? ஸ்டாலின் கவர்மெண்டோட ஆட்சி லட்சணத்தை, இந்த நிதி இல்லை சொல்றது. அது பழகிற பேர் பேசலாம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு செட்டியார் ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் வயசதியானவர். அவர் வீட்டை பார்த்து கொள்ளையடிச்சுன்னு வச்சுக்கவேன், செட்டில் ஆகணும்னு கொள்ளைக்காரன் நினைக்கிறான். ஒரு நல்ல அமாவாசையை பார்த்து அதை அவருடைய அந்த சுவர் இருக்குல்ல, அதை பேத்து எரிஞ்சிட்டு உள்ளே போயிடணும் அப்படின்றதுக்காக நல்ல அமாவாசையை பார்த்து ஏறி குதிக்க முயற்சி பண்ணுறான். அந்த அதில் ஓட்டை போட்டு உள்ளே போனா அந்த ஒட்டுமொத்த செவர் விழுந்து அந்த திருடை செத்து போயிட்டேன். அடுத்த நாள் காலைல அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணா, ஐயோ என் கணவனை காணாம இன்னும் வந்திருக்கணுமே திருடிட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பி போனால் செத்து போயிட்டேன். ஐயோ என் கணவன் செத்துட்டு போயிட்டேன்னா அரசன்ட்ட போக, செட்டியாரை கூட்டி வாங்கடா வந்து நிற்கிறார். ஏன் செட்டியார், உங்கள் கணவன் இது வந்திருக்கேன், செத்து போயிட்டேன். இல்லை திருடே வந்திருக்கேன், அது செத்து கிடைக்கேன், அதை கேட்காம என்ன கூட்டி வச்சு கேட்குறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, இவன் சரிப்பட்டுற மாட்டேன் நம்மளை கூட்டி கேட்குறான்னு சொல்லிட்டு, நான் கொள்ளலைங்க, இந்த கொத்தனாரை கூப்பிட்டு கட்ட சொன்னேன், ஒழுங்காக கட்டாக விட்டுட்டேன், சொதம் கட்டனா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கூப்பிட்றா கொத்தனாரா அப்படின்னு கொத்தனாரை கூட்டி வந்துட்டாங்க. ஏன்டா டே அவன் செத்துக்கு நீ தானே காரணம்? இல்லைங்க நான் இல்லைங்க காரணம். அவனு புரிஞ்சுக்கிட்டான், சூப்பர் அரசன், இவன்ட்ட திருந்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருடனை விட்டு நம்மெல்லாம் கூட்டி கேட்குறாங்க பறிச்சுட்டு, ஏங்க நான் ஒன்றும் பண்ணலை, சித்தாள் இருக்காங்க ஒழுங்காக தண்ணி போட்டு குழப்புறானா, மிக்சிங் ஒழுங்காக பண்ணலை, அதெல்லாம் சாந்து ஒழுங்காக வரல, அவங்க பண்ணாங்க கூப்பிட்றா சித்தாள் வந்து அவனை கூட்டி வந்துட்டாங்க. அவனை கேட்டதுக்கு, ஏங்க நான்லாம் பண்ணலை, எப்போ ஒரு பானை வச்சிருப்பாரு, அன்னைக்கு வச்சு அந்த பானையில் வாய் பெருசாயிருச்சு, அதில் தூக்கி தண்ணி ஊற்றலாம் நிறையா தண்ணி விழுந்துருச்சு, நான் பொறுப்பு இல்லை, அந்த பானை தாங்க பொறுப்பு. யாரா பானை செஞ்சுவேன், அவனை கூட்டி வாங்கடா அப்படின்னு அவனை கூட்டி வந்துட்டாங்க. ஐயோ எனக்கு நான் பொறுப்பு இல்லைங்க, நான் ஒழுங்காக பானை செய்வேன். அன்னைக்கு பானை செஞ்சுருக்கும்போது எத்தாலும் ஒரு நடிகை ஒன்று போச்சு, அதை ஆன்னு பார்த்துக்கிட்டோன்னா வாய் கொஞ்சம் பெருசாயிருச்சுங்க. அதை பார்த்த உடனே ஆமாம்
அந்த நடிகை கூட்டி வாடா, அதோட காரணம் நடிகை வந்து ஏங்க நீங்க தான் வர சொன்னீங்க, வந்துட்டு போகும்போது சார் வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு போக சொன்னீங்க, அவர் வீட்டுக்கு போனேன், அப்போதான் இதாக நடந்து போச்சு அப்படின்னோடனே எல்லாரும் வீட்டுக்கு போ, அவர் முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து. அந்த அரசியல் லட்சணத்துல தான் இந்த ஸ்டாலின் ஆட்சி நடந்துருக்கு. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.